என்ன மேயர் பிரியா அவர்களே, புரோட்டோகால் பத்தி நீங்க பேசுறீங்களா? உறுப்பினரை வந்து புறக்கணிச்சு சொன்னாங்க. என்ன நடந்தது இங்க? ஏதோ எங்க கூட தான் பங்கேற்றாங்க. நீங்க ஒரு சரியாவே ஒரு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. இல்லையே, சட்டமன்ற உறுப்பினர்ன்ற முறையில் அவங்கள வந்து டிபார்ட்மெண்ட் சார்பாக அழைத்தோம். சட்டமன்ற உறுப்பினரும் எங்க கூட தான் ரிப்பன் கட் பண்ணாங்க. குத்துவேலைக்கு ஏற்றும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல, அதுக்குள்ள அவங்க ரியாக்ட் பண்றாங்க. நீங்களும் வந்து இது ஒரு பள்ளி இருக்கக்கூடிய இடம் இருந்தா கூட ஒரு அமைச்சர் இருக்காங்கன்னா அமைச்சருக்கு அப்புறம் தான் நான் என்னோட புரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ண முடியும் மேயரா. அப்ப நான் இருக்கும்போது ஐஏஎஸ்க்கு அப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ புரோட்டோகால் ஃபாலோ பண்ணோம். அவ்வளவுதான் நடந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஐஏஎஸ் அதிகாரியா? இல்ல இல்ல நீங்க புரோட்டோகால் சொல்லுங்க எனக்கு தெரியல, அதான் சொல்லுங்க. பதில் சொல்ல முடியல. புரோட்டோகால் படி சென்னையில நீங்க வந்து மேயரா இருக்கிறீங்களே, நீங்க போய் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சீங்களா? நீங்க வந்து பேசுறீங்க. சக மனிதனா உங்களுக்கு ஒரு பெண்மையின் அடிப்படையில கூட மரியாதை கொடுக்க தெரியற ஒரு எம்எல்ஏக்கு நீ எல்லாம் அப்படின்னு கேவலமா திட்டணும்னு தோணுது. இந்த இடத்துல சேகர் பாபு இருந்திருந்தா அங்குள் அப்படின்னு தூக்கி கொடுத்துருப்பீங்க. அவரெல்லாம் இல்லாதபடியா உங்களுக்கு வந்து அவ்வளவு குமுறலா இருக்கு. உங்களுடைய தோல்வியை தழுவிய குமுறல். ஒரு பள்ளி திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு அந்த கேண்டில அவங்க கொடுக்கும் போதெல்லாம் அவங்க வாங்கிக்க அணுகுறாங்க. ஆனா எவ்வளவு தூரத்துக்கு அவாய்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி இன்னொருத்தவங்ககிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கேவலமான மனநிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இருங்க தூரு வாடுறாங்க உங்களை பத்தி எல்லாம். சீக்கிரமே வீட்டுல போய் உட்காருவீங்க பாருங்க உங்க திமிருக்கு.